ஓபிஎஸ் ஓரம் கட்ட முடியாது. ஓபிஎஸ் ஓரம் கட்டணும்னா தமிழக அதிமுக ஒரு பக்கம் ஓரம் கட்டிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணி. பாஜகவும் ஓரம் கட்டுது. அதிமுக எடப்பாடி அதிமுக ஓபிஎஸ் ஓரம் கட்டுச்சு. தமிழக மக்கள் பழனிசாமி அதிமுகவை ஓரம் கட்டிட்டாங்களா? நல்லா பாருங்க. முதல்வராக இருந்த ஓபிஎஸ்ஸை சசிகலா அவர்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு முயற்சி எடுத்து காலி பண்ணாங்க. அவர் முதல்வர் சீட்லேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறப்படுத்தின சசிகலா அன்னைக்கு எங்கே இருக்காங்க? ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் எடப்பாடி. ஒருங்கிணைப்பாளருக்கு பெரிய சண்டை போட்டு பாட்டில் கொண்டு எரிஞ்சு அவரை நீக்கியாச்சு. நீக்கிட்டோம்னா அவங்க சொல்லி பிரச்சாரம் பண்ணியாச்சு. இன்றைக்கி பழனிசாமி நிலைமை என்ன? ஓபிஎஸ் இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு பேட்டர்ன் இருக்கும்போது 36% வாங்கின அதிமுக இன்றைக்கி 20% சுருங்கிருச்சு. சுருங்குனது மட்டும் இல்லை, டெபாசிட் போயிடுச்சு, 3வது இடத்தை நோக்கி போயிடுச்சு. இன்னமும் இதே இபிஎஸ் தலைமை தொடர்ந்தால் 10% கீழே போயிடும். ஓட்டு வராது. மக்களை நம்ப வைக்கணுங்க. நீங்கள் தலைவருங்கிறது மக்கள் ஒத்துக்கணும். நான் தலைவர்னு நான் மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் எனக்கே ஒரு கிரீடம் செஞ்சு நான் மண்டையில் வச்சுக்கிட்டு நான் மன்னன் ஆகிட்டேன்னு சொன்னால், நான் மன்னன்கிறத மக்கள் ஒத்துக்கணும். அப்படின்னா மக்கள் ஆட்சி பண்ண முடியும். மக்கள் பூரா விளக்கமாத்தோடு வந்துட்டு நான் கிரீடம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எல்லோரும் அடித்து கொண்டு விடுவாங்க. அப்படித்தான் பழனிசாமியை இப்போ தமிழகத்தில் மௌன புரட்சி தான். இப்போ யாரும் சண்டைக்கெல்லாம் வர்றதில்ல. எந்த நிர்வாகியும் கொடி பிடிக்கிறதில்ல, கோஷம் போடுறதில்ல. கொடி பிடிக்கிறோம் தொண்டனே முடிவெடுப்பான்ங்கிற கதையெல்லாம் மாறி போச்சு. இப்போ தொண்டை எங்கே முடிவெடுப்பான்? யாரையும் பகைச்சு பிரயோஜனம் இல்லைன்ட்டு தேர்தல் களத்தை தான் பிரதிபலிப்பான். தேர்தல் களத்தில் 10 தடவை பிரதிபலிச்சிருக்கு.